வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். கூட்டுத்தொடர் வரிசையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துட்டோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் பொது வித்தியாசம், அதே போல் எண்ணாவது உறுப்பு என்ன, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா கடைசி உறுப்பு என்ன, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். அதே போல் அவங்களே ஒரு ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா கொடுத்துருந்து அதிலேருந்து இந்த டேர்மு இதோட கூடுதல் என்ன, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ என்ன அப்படின்னா மொத்தம் 2 கேட்டகரி, அதாவது உறுப்புகளோட எண்ணிக்கை என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுங்கிற பார்க்கலாம். அதே போல் கூடுதல், ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம ரொம்ப ஸ்டெப்பு நம்ம அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். அந்த கூடுதல் கான்செப்டில் என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் வரும், அதில் 2 கேட்டகரி இருக்குது, அதையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் கவனிங்க. ஒரு விளையாட்டுத் திடலில் முதல் வரிசையில் 43 மாணவர்களும், 2ஆம் வரிசையில் 38 மாணவர்களும், 3வது வரிசையில் 33 மாணவர்கள் உள்ளனர். கடைசி வரிசையில் 3 மாணவர்கள் இருப்பின் அந்த விளையாட்டுத் திடலில் எத்தனை வரிசைகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ உறுப்புகளோட எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறதான் இங்கே நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, வரிசையில் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த எண்ணிக்கை. இப்போ ஃபஸ்ட்டு என்ன, முதல் வரிசையில் 43 பேர், அடுத்து 2வது வரிசையில் என்ன 38, 3வது வரிசையில் 33, இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. கடைசி வரிசையில் 3 பேர் தான் இருக்காங்க. இப்போது இங்கே முதல் உறுப்பு என்னங்கிறது தெரியும், கடைசி உறுப்பு என்னங்கிறது தெரியும். இதுதான் ஏங்கிற வேல்யூ, இதுதான் எல்லோட வேல்யூ. இப்போது இந்த மாதிரி முதல் உறுப்பும் கடைசி உறுப்பும் தெரிஞ்சிருந்து இதில் உறுப்புகளோட எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்கன்னா நம்ம n = L - A / D + 1. இதுதான் இதற்கான ஃபார்முலா. அதாவது உறுப்புகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். L - A கடைசி உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு / D. அது காமன் டிஃப்ரென்ஸுங்க நம்ம சொல்லியிருந்தோமா. அப்போ இங்கே வேல்யூவில் நம்ம D தான் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன, செகண்ட் உறுப்பு 38, ஃபஸ்ட்டு உறுப்பு 43, மைனஸ் தானே பண்ணணும். இதுதான் D வேல்யூ. செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம்ங்கிற பார்த்துருந்தோம். அப்போ இங்கே ஆன்சர் என்ன, -5. அப்போ Dயோட வேல்யூ பார்த்தோம்னா -5. அப்போ நம்மளுக்கு தேவையான ஃபார்முலாவுக்கு தேவையான 3 டேர்மே நம்மளுக்கு தெரியும். இப்போ n வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். L வேல்யூ 43, A வேல்யூ மைனஸ் டேர்ம் ஃபார்முலா வரக்கூடியது. A வேல்யூ சரி நான் மாற்றி நோட் பண்ணிட்டல. L வேல்யூ பார்த்தீங்கன்னா 3, L வேல்யூ 3 மைனஸ் முதல் வேல்யூ 43 / D வேல்யூ -5 + 1. ஓகேங்களா. இப்போ இதை சிம்ப்ளை பண்ணோம்னா -40 வரும், / -5 + 1. ஸோ மைனஸ் கேன்சல் ஆயிரும். 4 5 8 5 40. அப்போ 8 + 1 9. 9ங்கிறது தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான ஆன்சர். ஓகேங்களா. அப்போது உறுப்போட எண்ணிக்கை என்னன்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபார்முலா நம்ம மைண்டில் வச்சுருக்கணும். கடைசி உறுப்பு L - A / D + 1. ஸோ இப்போ இதே இதிலே இன்னும் ஒரு சில ப்ராப்ளம் எப்படி கேட்டிருக்காங்கிறத பார்க்கலாம். 228வது கொஸ்டின் கவனிங்க. 16, 11, 6, 1 and so on என்ற தொடர் வரிசையில் -54 என்பது எத்தனையாவது உறுப்பு? ஓகேவா. ஸோ அப்போ இதில் உறுப்புகளோட எண்ணிக்கை ஒரு நம்பருக்கு ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 16, 11, 6 இந்த மாதிரி கொடுத்துருந்து -54 வரைக்கும் போயிருக்கு. இந்த -54ங்கிறது எத்தனாவது உறுப்பு? இது முதல் உறுப்பு, இது 2வது உறுப்பு, இது 3வது உறுப்பு and so on. இது எத்தனாவது உறுப்பு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. அப்போ இதுவும் உறுப்போட எண்ணிக்கை கான்செப்ட் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். என்ன ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணலாம், n = L - A / D + 1. ஓகேங்களா. இப்போ இதில் L வேல்யூ என்ன, கடைசி உறுப்பு -54 மைனஸ் ஃபார்முலா வரக்கூடிய மைனஸ் முதல் வேல்யூ 16. அப்போ 16 சப்ஸ்டிட் பண்ணுறேன். D வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். D வேல்யூ என்ன, ஒவ்வொருலேயும் 5 5 மைனஸ் ஆகுதா. ஓகே, இதில் 5 மைனஸ் ஆகுது, அடுத்ததில் 5 மைனஸ் ஆகுது. அப்போ -5 மைனஸ் வேல்யூவில் கரெக்டாக நம்ம நோட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியலன்னா எப்பயும் போல் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் இந்த வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிட்டு -5ன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ +1 நோட் பண்ணிடலாம். சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா -54 -16 இப்போ 70ங்கிற வருமா, -70 / -5 + 1. இப்போ மைனஸ் கேன்சல் ஆகிடு. 1 5 5 இங்கே 14 5 70. ஓகேங்களா. இப்போ 14 + 1 15. அப்போ 15ங்கிறதா இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் கவனிங்க. 2010 ஒருவர் ஆண்டு ஊதியம் ரூபாய் 30,000 என பணியில் சேருகிறார். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 600 ஆண்டு ஊதிய உயர்வாக பெறுகிறார். அவருடைய ஆண்டு ஊதியம் எந்த வருடத்தில் ரூபாய் 39,000 இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே அமௌண்ட்டு கொடுத்துருக்கனால ஒன்றே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இந்த மாதிரி விஷயங்களை நம்ம யோசிச்சிடக்கூடாது. இப்போ இதையும் இந்த கூட்டுத்தொடர் கான்செப்டில் நீங்கள் யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு அவர் எவ்வளோ வாங்குறாரு, 30,000 வாங்குறாரு.
ஒவ்வொரு வருஷமும் வந்து அவருக்கு எவ்வளவு ஆட் ஆகுது, 600 ஆட் ஆகுது. ஓகே, அப்போ அவர் செகண்ட் அவர் என்ன பண்ணுவார், 30,600 அவர் வாங்குவார். அடுத்தது அதுக்கு அடுத்தது என்ன, இதிலேருந்து ஒரு 600 ஆட் பண்ணோம் அப்படின்னா 31,200ங்கிற வாங்க. இந்த மாதிரி 600 ஆட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அவங்க எவ்வளோ கேட்குறாங்க, 39,000 அவர் எப்போ வாங்குவார், இதுதான் அவங்களோட கொஸ்டின். ஓகேவா? அப்போ இதில் முதல் உறுப்புங்கிறது ஏன்னு இந்த 30,000 எடுத்துக்கணும். 600 ஒவ்வொரு டைம் 600 இன்க்ரீஸ் ஆதா, இதை டீன்னு எடுத்துக்கணும். லாஸ்ட் அவங்க கேட்டிருக்கிறது எல் வேல்யூ. ஓகேவா? இப்போ உறுப்பினர் எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா எத்தனாவது வருஷத்தில் அவர் 39,000 வாங்குவார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ n = L - A / D + 1. ஓகேங்களா? இப்போ இங்கே எல் வேல்யூ என்ன, லாஸ்ட் வேல்யூ 39,000 மைனஸ் முதல் வேல்யூ 30,000 / D வேல்யூ 600 + 1. ஓகே, இப்போது 39,000ல் 30,000 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 9,000 தான் இருக்கும், / 600 + 1. ஸோ இப்போ இதிலே நம்ம சிம்பிளை பண்ணலாம். இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 1 6 பேலன்ஸ் என்ன 3, 30 இருந்துச்சுன்னா 5. ஓகேங்களா? அப்போ 15 + 1 16. 16ங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் கூட்டுத்தொடர் வரிசை -1 -5/6 -2/3 அண்ட் ஸோ ஆன் 10/3 என்ற எனில் மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன? அப்போ இந்த மாதிரி பின்ன வேல்யூ எல்லாம் கலந்துருக்கனால பயந்துடக்கூடாது. ரொம்ப ஈஸியானதான். இதே நம்ம உறுப்புகளை எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறோம்ல, அதே ஃபார்முலாவிலே இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். தேவையான டேட்டா என்ன, எல்லுங்கிற வேல்யூ லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்களா, இதுதான் எல் வேல்யூ. அடுத்து ஃபஸ்ட் உறுப்பு என்ன, -1ங்கிறது தான் ஃபஸ்ட் உறுப்பு. இப்போ டி மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டி கண்டுபிடிக்க என்ன, செகண்ட் டைம் மைனஸ் ஃபஸ்ட் டைம். கரெக்டாக மைனஸ் வேல்யூ நோட் பண்ணணும். -5/6ங்கிறது செகண்ட் டைம், -1ங்கிறது ஃபஸ்ட் டைம். ஓகேவா? இப்போ -5/6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறும். அப்போ +1. இதை நம்ம சிம்பிளை பண்ணால் எல்சிஎம் 6ங்கிற மாறும். இங்கே -5 + 1, அப்போது -4/6. இங்கே +1 இல்லை, +6. ஓகேங்களா? அப்போ இங்கே -1ங்கிற வருமா, சாரி +1. ஓகேவா? +1 அப்படின்னு வரும். ஏன்னா -5ல் +6 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 1 +1. அப்போ 1/6ங்கிறது தான் டியோட வேல்யூ. இப்போ நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வந்துருச்சுல. இப்போ இங்கே டேரெக்டாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். n = எல் வேல்யூ கடைசி உறுப்பு என்ன, 10/3 -A வேல்யூ -1 / D வேல்யூ 1/6 +1. ஓகேவா? கரெக்டாக நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே 10/3 அப்படியே வரும், ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1ன்னு வந்துடும், / 1/6 +1. ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்ன, இந்த சைடு நான் நோட் பண்ணுறேன். அடுத்தது இந்த வேல்யூ நீங்கள் சிம்ப்ளை பண்ணணும். இந்த வேல்யூ 10/3 எல்சிஎம் வந்து 3ன்னு வரும். ஓகேங்களா? மேலே 10 + 3 அப்படிங்கிற வரும். 10/3. அப்போ இங்கே எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 1 × 3ங்கிறது தானே வரும், / 1/6 +1. ஓகேவா? ரைட். இங்கே மேலே 13/3 ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் நோட் பண்ணுறேன். அடுத்து இந்த வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா மேலே நம்ம 6/1 தலையில் நம்ம நோட் பண்ணலாமா, அதாவது டிவைடில் இருந்ததை நான் மல்டிபிளுக்கு நான் மாற்றும்போது 1/6ங்கிறது 6/1ன்னு வரும். ஓகேவா? இப்போ 1 3 3 2 3 6 2 × 3 என்ன 2, 13 × 2 13 × 2 26 ப்ளஸ் இந்த +1 மறந்துடக்கூடாது, +1. அப்போ என்ன 27ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். 27ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் பி இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுங்களா? இதே இதுதான் இங்கே பின்னத்தில் வந்ததுனால நம்ம கரெக்டாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டு அதுக்கு எல்சிஎம் என்ன எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து இங்கே மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்தாலும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மாடலில் கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் தான். அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. 6ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க இயல் எண்களின் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 6ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க இயல் எண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது எண்ணிக்கைன்னு கேட்குறாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். L - A / D + 1 இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். பட் அந்த முதல் உறுப்பு என்னங்கிறது நம்மளுக்கு தெரியணும், கடைசி உறுப்பு என்னங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அது D வேல்யூ மட்டும் இந்த 6 தான் வரும்.
ஓகேவா? எந்த நம்பரால் வகுப்படக்கூடியது அப்படின்னா அந்த 6ங்கிறதா வரும். ஓகே, இப்போ நம்ம முதல் உறுப்பு கடைசி உறுப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா 6ஆல் வகுப்படக்கூடிய எண்ணுன்னு சொல்லிட்டாங்களா, அது 3 இலக்க இயல் எண். 3 இலக்க இயல் எண்ணில் மிகச்சிறிய எண்ணு 100 தான். ஓகேவா? ஆனால் இந்த 100ங்கிற நம்பர் முழுமையாக 6ஆல் டிவைட் ஆகுமா, இதை நம்ம செக் பண்ணணும். எப்படி நம்ம செக் பண்ணுறது? சிம்பிளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 1 6 6 பேலன்ஸ் 4 40 அப்படிங்கிறனா 6 6 36 அப்படிங்கிற மட்டும்தான் வரும். மீதி எத்தனை வருது? 4. இந்த மீதியை தான் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். இப்போ மீதி 4 வருது. இப்போ இந்த நம்பர் முழுசாக டிவைட் ஆகுன்னா இந்த 4 குறைக்கணும்னு நினைக்கக்கூடாது. குறைச்ச இதில் 100ல் ஒரு நம்பர் குறைச்சாவே அது 99 2 இலக்க எண்ணாக மாறிடும். அப்போது இந்த 4ல் இருந்து எந்த நம்பரை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் நம்மளுக்கு முழுமையாக 6ஆல் டிவைட் ஆகும்? 2ஆல் ஆட் பண்ணால் தான். அப்போது நம்ம எப்படி இங்கே 2 ஆட் பண்ணுறோமோ அப்போ 100ல் இருந்து தான் அந்த 2 ஆட் பண்ணணும். அப்போ 102 தானே? 102ங்கிற நம்பர் தான் இந்த 6ஆல் டிவைட் ஆகும். எப்படி? இப்போ 1 6 6 பேலன்ஸ் 4 42ன்னு வரும். 7 6 42. அப்போ முழுமையாக டிவைட் ஆயிடுச்சா? அப்போ இங்கே ஏன் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீதியை வந்துட்டு மைனஸ் பண்ணக்கூடாது, ஆட் பண்ணணும். எங்கே மைனஸ் பண்ணணும்? லாஸ்ட் டைம் கண்டுபிடிக்கிறதுல மைனஸ் பண்ணணும். இப்போ பார்ப்போம். 102 தான் 3 இலக்க எண்கள்லேயே 6ஆல் டிவைட் பண்ணக்கூடிய சின்ன எண். ஓகேவா? ரைட். இப்போது அடுத்தது எல் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். 3 இலக்க எண்கள்லேயே மிகப்பெரிய எண் என்ன? 999. இந்த நம்பர் 6ஆல் டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக டிவைட் ஆகாது. செக் பண்ணுவோம். ஓகேவா? ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இது ஈவன் நம்பர் 6ங்கிறது லாஸ்ட்டில் 9ன்னு வந்திருக்கா மேலே, அப்போது இங்கே டிவைட் ஆகாது. இப்போ பாருங்கள், 1 6 6 பேலன்ஸ் 3 39ன்னு வருமா? அப்போ 6 6 36 பேலன்ஸ் மறுபடியும் 3 39ன்னு வரும்போது அங்கே 6 6 36 பேலன்ஸ் 3 அப்படிங்கிறது வந்து நிற்கும். இப்போது இந்த மீதி வந்ததை மீதி 3 நிற்குதா? இப்போ இந்த மீதி வந்ததை நான் ஃபஸ்ட்டு டைம் பண்ண மாதிரி எக்ஸ்ட்ரா நான் 3 நான் போட்டு 6ஆல் டிவைட் பண்ண வைக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 999லேருந்து ஒரு நம்பரை நான் ஆட் பண்ணேன் அப்படின்னாவே அது 1000ன்ட்டு 4 டிஜிட் நம்பராக மாறிடும். நம்மளுக்கு தேவை 3 இலக்க எண்ணு தான், 3 டிஜிட் நம்பர் தான். அப்போது இந்த மீதி இருக்கிறத மைனஸ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிச்சு. அப்போது என்ன 996ங்கிறது தான் 6ஆல் முழுமையாக டிவைட் ஆகக்கூடிய நம்பர். ஓகே, செக் பண்ணுங்கள். 1 6 6 பேலன்ஸ் என்ன? 3 39 அப்படிங்கிறபோது இங்கேயும் 6 6 36 பேலன்ஸ் 3 மறுபடியும் லாஸ்ட்டில் 36 தான் வந்து நிற்கும். அப்போ முழுமையாக அது டிவைட் ஆகிரும். ஓகேவா? அப்போ முதல் உறுப்பு ஏங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். லாஸ்ட் உறுப்பு என்ன? இந்த 996ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்மளுக்கு தேவைன்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஓகேவா? சப்ஸ்டிட் பண்ணுங்கள். டி வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒவ்வொன்றுமே இப்போ இங்கே 102க்கு அப்புறம் வந்துட்டு என்ன வரும்? இதோட 6 கூட்டினோம்னா 108. அப்போது 6 6 தான் ஆட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அப்போது அந்த டி வேல்யூங்கிறது இந்த 6 தான். அதை நான் ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ரைட். இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். என் வேல்யூ ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ. ஓகேங்களா? எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் 1. எல் வேல்யூ 996 மைனஸ் ஏ வேல்யூ 102 டிவைடட் பை டி வேல்யூ. டி வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 6 ப்ளஸ் 1. ஓகே, இப்போ இதில் மைனஸ் பண்ணுங்கள். 6ல் 2 போன்ஸ்னால் பேலன்ஸ் 4. இங்கே 9 அப்படியே தான் இருக்கும். 9ல் 1 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 8. 894 டிவைடட் பை 6 ப்ளஸ் 1. இப்போ 6ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 6 6 பேலன்ஸ் 2 29. 29ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 6 4 24 பேலன்ஸ் 5. இப்போது இங்கே 9ன்னு வரும். 9 6 54 அப்படின்னு 149. ஓகேங்களா? இப்போது 149 ப்ளஸ் 1 150. அப்போ மொத்த உறுப்போட எண்ணிக்கை 150. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதே மாதிரி தான் உங்களுக்கு நம்பர் மாற்றுவாங்க. 6ஆல் வகுப்படக்கூடிய இப்போலாம் 8ஆல் வகுப்படக்கூடிய இயல் எண்கள் 3 இலக்க எண்களோட எண்ணிக்கை என்ன, அதே போல் 9 இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ இதே ஃபார்மெட்லேயே நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உறுப்பு எப்படி கண்டுபிடிக்கணும், லாஸ்ட் உறுப்பு எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கூடுதல் காண்க இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொடுத்த வரிசை கொடுத்துட்டு இதோட உறுப்போட கூடுதல் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டகரி கேட்பாங்க. இதில் 2 கேட்டகரி இருக்குது. நம்ம ஒன்று வேணால் பார்க்கலாம். இப்போ இங்கே கவனிங்க. 1 + 5 + 9 அண்ட் ஸோ ஆன் என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 190 கிடைக்கும்? ஓகேவா? இப்போ இந்த கூடுதல் கான்செப்டில் கேட்குறாங்க. இந்த கூடுதல் கான்செப்டில் கேட்டாங்க அப்படின்னா 2 ஃபார்முலா மைண்டில் வைங்க. இப்போ SN ஈக்குவல் டு
n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு d. இதை ஓரளவுக்கு நீங்கள் மைண்டில் வைக்கணும். அப்படின்னா நம்ம அந்த உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு tn ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ண கண்டுபிடிச்சோமா, a ப்ளஸ் n-1 இன்ட்டு dன்னு இருக்கா. ஸோ இதே ஃபார்மெட்லேயே மொதல் வேல்யூ மட்டும் 2ஆல் மல்டிபிள் பண்ணி அடுத்தது 2ஆல் டிவைட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகே, இதான் நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் டேரெக்டாக ஃபார்முலா மைண்டில் வச்சாலும் ஓகே. இல்லை நம்ம ஏதாவது க்ளூ வச்சுக்கணும் அப்படின்னா எத்தனை உறுப்புகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். 2ஆல் மல்டிபிள் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தா அந்த டிஎன் ஃபார்முலாவில் இந்த சேஞ்சஸ் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதில் இந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா கடைசி உறுப்பு நம்மளுக்கு தெரியாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 + 5 + 9 அப்படின்னு சொல்லிட்டு அன்சோவான்னு கொடுத்துருப்பாங்க. கடைசியில் எந்த உறுப்பு அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியாது. ஆனால் தெரியாமல் இருந்து நம்ம ஏதாவது இத்தனை உறுப்பில் கூட்டினா 190 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கடைசி உறுப்பு தெரிஞ்சால் ஒரு ஃபார்முலா. அது என்ன ஃபார்முலானா Sn = n/2 ஜஸ்ட்டு முதல் உறுப்பு ப்ளஸ் கடைசி உறுப்பு. இந்த ஃபார்முலாங்கிறது என்ன, கடைசி உறுப்பு தெரிஞ்சால் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி நம்ம அதான் பார்ப்போம். இது கடைசி உறுப்பு நம்மளுக்கு தெரியாது, தெரியாமல் இருந்தே உறுப்புகளோட கூடுதல் கேட்குறாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ இதான் அப்போ ஃபார்முலா விஷயத்தில் நல்லா தெளிவாக கிளியராக புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபார்முலா தான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான் எடுத்துக்கணும். செகண்ட் ஃபார்முலா நம்மளுக்கு இங்கே வராது. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு தேவையான டேட்டாஸ் என்ன, என்கிற டேர்ம் நம்மளுக்கு தெரியணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஏங்கிற டேர்ம் தெரியணும், டிங்கிற டேர்ம் தெரியணும். இந்த 3 வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்ம இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ ஏ வேல்யூ நம்மளுக்கு தெரியும். கொடுத்துருக்க அந்த மொதல் வேல்யூ தான் சீரீஸ்லேயே கொடுத்துருக்க மொதல் வேல்யூ தான் ஏங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்மளுக்கு டிங்கிற வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா டிங்கிற வேல்யூ பார்த்தோம்னா ஒவ்வொன்றுமே நம்மளுக்கு 4 நாளாக ஆட் ஆகிட்டே போதா. 1 + 5 4 5 5 + 4 9 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. அப்போ டியோட வேல்யூ நம்மளுக்கு இந்த 4 நம்ம கண்டுபிடிச்சிடறோம். ஏவோட வேல்யூ 1, டியோட வேல்யூ 5 கண்டுபிடிச்சிடும். என்னோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அப்போது என்னோட வேல்யூ நம்மளுக்கு தெரியலை அப்படின்னா இருக்கிற வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு Sn = n/2 அடுத்தது 2a 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 1 கண்டுபிடிச்சோமா, அப்போ 2 தான் வரும், ப்ளஸ் n-1. ஸோ n-1 டியோட வேல்யூ 4. ஓகேங்களா? இப்போ இந்த வேல்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்தது தான் நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணுறங்கிறது தெரியாமல் இப்போ Sn வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம். ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்களா 190. அப்போ இங்கே 190ங்கிறத நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். 190 இதில் இருந்து தான் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே ஃபார்மல் மெத்தட்லேயே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நான் சொல்கிற விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த n வேல்யூ அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா n வேல்யூ 7ஆக இருக்கலாம், 8ஆக இருக்கலாம், 9ஆக இருக்கலாம், 10ஆக இருக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா n வேல்யூ அங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்தே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு 190 வருதுங்கிறத பாருங்கள். ஓகேவா? இப்போ இதில் கவனிங்க, 7ன்னு நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் 7ன்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ 7/2 இங்கே 2 ப்ளஸ் 7 - 1. ஏன்னா என்ன தானே நம்ம இங்கே எடுத்துருக்கோம். 7 - 1 6. அப்போது 6 × 4 24. ஓகேவா? இப்போ இது 26ன்னு வரும். ப்ராக்கெட்டுக்குள்ளே மட்டும் 26ன்னு வரும். 7/2 × 26. இப்போ இதை நீங்கள் சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா 13. இந்த வேல்யூவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் 7 × 3 21 தான் வருது. ஆனால் நம்மளுக்கு தேவை என்னென்னா லாஸ்ட்டில் 0 வரணும். 190 தானே, கூடுதல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 0 வரணும். அப்போ 7ங்கிற ஆப்ஷன் கிடையாது. ஓகேவா? இதிலையே நீங்கள் அடுத்து 0 வர்ற மாதிரி எது பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணி அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்போ இங்கே என்ன வரும், 10 அப்படின்னு இருக்கா. இப்போ நான் 10ங்கிறத சப்ஸ்டிட் பண்ணுறேன். 10/2 அடுத்து 2 ப்ளஸ் n-1 என்ன, 10 - 1 9 9 × 4. ஓகே, அது சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இதில் 5ங்கிற வந்துருமா. நெக்ஸ்ட்டு 2 ப்ளஸ் 9 × 4 9 × 4 36 36 ப்ளஸ் 2 38 38 × 5 கவனிங்க. 8 5 40க்கு 0 பேலன்ஸ் 4
மூவஞ்சா 15 நாளும் 19. அப்போது என் வேல்யூ நான் 10ன்னு நான் சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு அதோட கூடுதல் 190ன்னு கிடச்சிருச்சு. அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிடலாம். புரியுதுங்களா? இது என்ன அப்படின்னா நீங்கள் ஃபார்மல் மெத்தட் இதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன பண்ணணுன்ட்டு நம்ம கடல் கணிதம் நீங்கள் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும். உங்களுக்கு அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அது என் வேல்யூ என்ன பாசிபிள் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அதுவே ஒரு சில பேருக்கு அது கன்ஃபியூஸ் ஆகிடும். பட் நீங்கள் இந்த ஸ்டெப்பு வரைக்கும் நீங்கள் பண்ணிவிட்டு அடுத்து என் வேல்யூ அவங்க கொடுத்துருக்க 4 இருக்கையில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் வரப்போகுது வந்தது அப்படின்னா அதை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணியே ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா? ஸோ இதை கொஞ்சம் நான் இந்த ஸ்டார்டிங்கில் இதை தான் நான் சொல்லணுன்ட்டு நினச்சேன். ஒரு 2-3 ஸ்டெப் நான் எக்ஸ்ட்ரா நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ரைட். இப்போ அடுத்த இதே ஃபார்மெட்டில் அடுத்த கொஸ்டின் பார்த்தா இன்னும் கிளியராக புரியும். இந்த கொஸ்டின் கவனிங்க. 6 + 13 + 20 + 27 அன்சோன் என்ற கூட்டுத்தொடரில் தொடர்ச்சியாக எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 375 கிடைக்கும்? ஓகேவா? இதையும் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா அதே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ கூடுதல்னு கேட்டிருக்காங்களா? SN = கடைசி உறுப்பு நம்மளுக்கு தெரியாது, அன்சோவான் அப்படின்னு போட்டாங்க. அப்போது இந்த ஃபார்முலா தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். n/2 × 2a + n - 1 × d. ஓகேவா? ரைட். இப்போது இதை வேல்யூலாம் என்னன்னு நோட் பண்ணுங்கள். SN அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்க இந்த 375. அடுத்து ஏ வேல்யூ மட்டும் நம்மளுக்கு தெரியும். ஏ வேல்யூ 6, டி வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு எல்லாமே 7 ஆட் பண்ணிகிட்டே போகிறாங்களா? 7 ஆட் பண்ணிட்டே போகிறாங்க. அப்போ டி வேல்யூ 7 அப்படிங்கிறது தெரியும். இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 375 = n வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. n/2 × 2 × a வேல்யூ 6 ப்ளஸ் n - 1 இது n வேல்யூ நம்மளுக்கு தெரியாது இன்ட்டு டி வேல்யூ மட்டும் 7ன்னு தெரியும். ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி n வேல்யூ அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த வேல்யூ வரும் அப்படிங்கிற பார்க்குறோம். இப்போ இதில் நம்ம கெஸ் பண்ணலாம். 8 அப்படிங்கிற நம்ம சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 8/2. அடுத்து 2 × 6 என்ன? 12. ஓகேங்களா? 12 ப்ளஸ் 8ங்கிறது 8 - 1 7. 7 × 7 49. அப்போ 8/2 இங்கே 49ங்கிற வரும். 49 ப்ளஸ் 12 அப்போ 50 61ன்னு வருதா? 61ன்னு வரும். இது இங்கே 4 நோட் பண்ணிடுவோம். இப்போது லாஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வரணும்? 375 அப்படின்னா யூனிட் டிஜிட் 5ங்கிறது வரணும். ஆனால் இங்கே 4 × 1னா 4 தான் வரும். அப்போது இந்த 8ங்கிறது வராது. ஓகேவா? இப்போ அடுத்தது கவனிங்க. அடுத்து 12. ஓகே, ஆப்ஷன் பி நான் 12ங்கிறதே நான் சூஸ் பண்ணுறேன். அப்போது 375 = 12/2. 12/2 இன்ட்டு 12 தானே இங்கே, அதெல்லாம் நம்ம நோட் பண்ணிட்டோம். ப்ளஸ் 12 - 1 11. 11 × 7 77. ஓகேவா? இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். 6ங்கிறது இருக்குது. அடுத்து இதோட நான் யூனிட் டீச்சரை மட்டும் நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணணும் இல்லை, யூனிட் டீச்சரை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 9 வரும். அப்போ 6 × 9 கடைசியில் 54ன்னு தான் வரும். 4ங்கிற யூனிட் டீச்சர் தான் வரும், நம்மளுக்கு 5 வராது. அப்போ இதையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அதாவது என்ன? டி 12 வராது அப்படிங்கிறது. இப்போ அடுத்து என்ன? ஆப்ஷன் சி 10 நான் எடுத்துக்கிறேன். அப்போ என்ன வரும்? இங்கே 375 = 10/2. அடுத்து 12 ப்ளஸ் 10 - 1 9. 9 7 63. ஓகேங்களா? 9 7 63. இப்போ இங்கே என்ன? இந்த வேல்யூ நான் 5 நான் நோட் பண்ணிக்கிறேன். யூனிட் டீச்சரை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் 5ன்னு இருக்குது. ஓகேவா? அப்போ இங்கே வந்து என்ன? 5 25 லாஸ்ட்டில் 5 வர பாசிபிள் இருக்குது. இப்போ நீங்கள் மொத்தமாக நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். 70 75ன்னு இருக்கா? 75 × 5 375. ஓகேவா? அப்போது 375 தான் இந்த 10ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் வரும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுங்களா? இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நீங்கள் ஃபார்மல் மெத்தடே போனீங்கன்னா கண்டிப்பாக இதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். அதே இந்த இது நோட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் நீங்கள் கிளியராக இருந்தீங்க அப்படின்னா இதே ஸ்டெப்பில் நீங்கள் கண்டினியூ பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். அது தெரியாதவங்க இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு கடைசி உறுப்பு கொடுத்துருந்தா நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாங்கிறத பார்க்கலாம். 251வது கொஸ்டின் கவனிங்க. முதல் 75 மிகை முழுக்களின் கூடுதல் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஹோல் வேல்யூஸுங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மிகை முழுக்கள் அப்படின்னா இங்கே பாசிட்டிவ் 1லேருந்து மொத்தம் 75 அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கலாம். அப்போது முதல் உறுப்பு ஏங்கிறது தெரியும், கடைசி உறுப்பு இந்த 75ங்கிறது தெரியும். ஓகேவா? ஆனால் அதோட கூடுதல் கேட்டிருக்காங்களா? இப்போ முதல் உறுப்பும் கடைசி உறுப்பும் கொடுத்து கூடுதல் கேட்டாங்கன்னா SN = n/2 × a + l. ஓகேவா? இப்போ இதில் n வேல்யூ என்ன அப்படின்னா 1லேருந்தே 75 அப்படின்னா அந்த 75 தான் n வேல்யூ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மொத்தம் 75 நம்பர் இருக்குமா?
அப்போ இந்த எண்ணு தான் இந்த 75ங்கிற புரிஞ்சுக்கணும். அப்போ 75 டிவைட் பை 2, ஏ வேல்யூ என்ன 1 ப்ளஸ் எல் வேல்யூ 75. ஓகேவா? அப்போ 75 டிவைட் பை 2 இன்ட்டு 76. இப்போ சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 2 6 பேலன்ஸ் 1, ஈரட்டா 16. இப்போ நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் 75 இன்ட்டு 38. மல்டிபிள் பண்ணுங்கள். 8 40க்கு 0 பேலன்ஸ் 4. அடுத்து 8 56 4 60. ஓகேவா? அடுத்தது 3 15க்கு 5 பேலன்ஸ் 1, 3 21 1 22. அப்போது 0 5 8 2 2850ங்கிறதான் இதுக்கு சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். அப்போது கடைசி உறுப்பு கொடுத்துருந்தாங்கன்னா எந்த கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டிட் பண்ணுங்கிறத கிளியராக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 254வது கொஸ்டின் கவனிங்க. இந்த கொஸ்டினில் 3 + 5 + 7 + அண்ட் ஸோ ஆன் 71 இதோட கூடுதல் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நீங்கள் போன ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் 75 அப்படின்னு சொல்லும்போது 1லேருந்தே ஸ்டார்ட் ஆகிட்டு 75 நம்பருங்கிற போது இடையில எந்த நம்பரும் மிஸ் ஆகாது. அதோட எண்ணிக்கை இப்போ 1ங்கிறது 1வது உறுப்பு, 2ங்கிறது 2வது உறுப்பு, 3ங்கிறது 3வது உறுப்பு. அப்போ 75ங்கிறது 75வது உறுப்புங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் இந்த கொஸ்டினில் கவனிச்சிங்கன்னா 3 5 7 இந்த மாதிரி இருக்குது. இப்போ இங்கே 3லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. மொத்தம் இங்கே ப்ளஸ் 71ன்னு இருக்கனால மொத்தம் 71 உறுப்பு இருக்குங்கிறத நம்ம சொல்லிட முடியாது. இது தப்பு. ஓகேவா? அப்போ 3ங்கிறது முதல் உறுப்பு, 5ங்கிறது 2வது உறுப்பு, 7ங்கிறது 3வது உறுப்பு. அப்போது 7ங்கிற நம்பர்லேயே 3 உறுப்பு தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? நீங்கள் என் வேல்யூ என்ன வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இங்கே தான் என் வேல்யூ என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? என் வேல்யூ L - A டிவைடட் பை D + 1. இந்த வேல்யூவில் மொத்த உறுப்புகளோட எண்ணிக்கை என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன் கூடுதல் கடைசி உறுப்பு கொடுத்துருந்தாலுமே கூட 71 கடைசி உறுப்பு, 3 ஃபஸ்ட் உறுப்பு. கடைசி உறுப்பு கொடுத்துருந்தாலுமே ஃபார்முலா என்ன? n/2 இன்ட்டு A + L. அப்போது இங்கே 3 டேர்ம் தேவை. ஏங்கிற டேர்ம் தேவை, எல்லுங்கிற தேவை, அடுத்தது என்னங்கிற டேர்ம் தேவை. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஆகணும். ஓகேவா? எல் வேல்யூ என்ன? 71 மைனஸ் 3 இதான் ஏ வேல்யூ டிவைடட் பை டி வேல்யூ என்ன? ஒவ்வொரு எல்லாமே எத்தனை ஆட் பண்ணுறாங்க? 2 2 ஆட் பண்ணிட்டே வராங்க. அப்போ 2 பேலன்ஸ் என்ன? +1. இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். 71ல் 3 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 68. 68 டிவைடட் பை 2 + 1. ஓகேவா? இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். 34. 34 + 1 35. அப்போ மொத்தம் எத்தனை? இந்த 71ங்கிறது 35வது உறுப்பு. இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தான் இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். SN = என்ன? n/2 A + L. ஓகேவா? இப்போ இங்கே n வேல்யூ என்ன? 35. 35/2. A வேல்யூ 3, L வேல்யூ 71. ஓகே, சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 35/2 இங்கே 74ன்னு வரும். சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 2 6 பேலன்ஸ் 1 37ன்னு வரும். இனி நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் என்ன? 35 இன்ட்டு 37 தான். இதை மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 35 37 இளஞ்சா 35க்கு 5 பேலன்ஸ் 3, 3 21 24ன்னு வரும். 3 15க்கு 5 பேலன்ஸ் 1, 3 9 1 10. அப்போ கூட்டணும் அப்படின்னா 5 9 2 1 1295. ஓகேவா? 1295 ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? அப்போது இந்த கடைசி உறுப்பு கொடுத்துருந்தா நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது இதிலேருந்து நம்ம தெரிஞ்சிருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் கவனிங்க. 9ஆல் வகுப்படும் அனைத்து 3 இலக்க இயல் எண்களின் கூடுதல் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க. லாஸ்ட்டில் ஒரு ஷார்ட்கட்டே, அதாவது நம்ம ஃபாலோ பண்ண அந்த டிவைசபிள் ரூலை இங்கே நம்ம அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நார்மல் மெத்தடில் என்ன ஆன்சர் கண்டுபிடிக்கிறங்கிறத பார்க்கலாம். 9ஆல் வகுப்படும் அனைத்து 3 இலக்க இயல் எண்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 9ஆலோ இல்லை 6ஆலோ 8ஆலோ இந்த மாதிரி எந்த நம்பர் வேணால் கொடுத்து உறுப்புகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணுங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ அதோட கூடுதல் என்ன? அப்போ அங்கே கண்டுபிடிச்ச அதே ஃபார்மேட்லேயே 3 இலக்க எண் நம்ம மிகச்சிறிய எண்ணிலிருந்து மிகப்பெரிய எண், இதில் 9ஆல் வகுப்படக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போது இங்கே ஈஸியாக நாங்கள் கண்டுபிடிச்சிடலாம்.
100ன்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துல 1ங்கிறது இருக்கா, 1ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு 9ன்னு வரும். ஏன்னா 9ங்கிற டிவைசபிள் ரூலை யூஸ் பண்ணணும். 8 அப்போ 108ங்கிறதான் இருக்கிறதுலே கம்மியாக 3 இலக்க எண் 9ஆல் டிவைட் ஆகும். நீங்கள் வேறு எந்த நம்பர் போட்டாலும் இப்போ 100ங்கிறத நீங்கள் பாருங்கள், 9ஆல் டிவைட் பண்ணுறேன், டிவைட் பண்ணால் 1, பேலன்ஸ் 10ன்னு இருக்கா. இப்போ 10ஓட நம்ம ஒரு நம்பரையும் குறைக்கலாம் முடியாது, குறைச்சோம்னா 99 அது ஈரிலக்கு என்ன மாறிடும். அப்போ 10ஓட இன்னும் நம்ம 8 ஆட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன வரும், 18ன்னு இருந்து அது மறுபடியும் 9ஆல் டிவைட் ஆகும், முழுசாக டிவைட் ஆகும். அப்போ நான் 8 ஆட் பண்ணமா 100லேருந்து டைரெக்டாக நான் 108ங்கிறத சொல்லிட்டேன். இங்கே இந்த நம்பரு 9ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? அப்போது முதல் உறுப்பு ஏங்கிறது 108ன்னு கண்டுபிடிச்சிட்டேன், கடைசி உறுப்பு எல்லுங்கிறது. இப்போ அடுத்தடுத்த உறுப்பில் என்ன வரும், ஒவ்வொரு டைம் 9 ஆட் பண்ணி தானே வரும். என்ன வரும், இப்போது இதில் 9 ஆட் பண்ணோம் அப்படின்னா 117ங்கிறது இருக்கும். அடுத்தடுத்து 9 ஆட் பண்ணுங்கிற போது நம்பர் போய்கிட்டே இருக்கும். இப்போ இதுலேருந்து டி வேல்யூ என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், 9ங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போது மொத்த உறுப்போட எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதையும் நம்ம பார்க்கணுமா? அப்போ n = L - A / D + 1. இது தெரிஞ்சால் தான் நம்ம அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண முடியும், கூடுதல் ஃபார்முலாவில். எல் வேல்யூ என்ன, 999 மைனஸ் ஃபஸ்ட்டு வேல்யூ 108 / D வேல்யூ 9 + 1. ஓகேங்களா? ரைட். இப்போ இதில் என்ன மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 8901 / 9. ஓகேவா? ரைட். இப்போ இந்த இதில் 9,981 பேலன்ஸ் 8 மறுபடியும் 9ங்கிற வரும். இதெல்லாம் அடித்து கொடுத்தாச்சு. 99 + 1 100. அப்போ மொத்த உறுப்போட எண்ணிக்கை என்ன இருக்குது, 100 இருக்குது. இப்போ கூடுதலுக்கான ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். Sn = n/2 × A + L. ஓகேவா? n வேல்யூ 100, 100/2 50 நோட் பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட் நான் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். அடுத்து A வேல்யூ 108, L வேல்யூ 999. ஓகேவா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். இது இங்கே 50ங்கிறது வரும். நெக்ஸ்ட் இல்லை, இப்போ இதில் 100 அப்படியே இருக்கட்டும். ஓகே, நம்ம பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம். 2ஆல் டிவைட் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு. 999ஓட இந்த வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்க அப்படின்னா 8 7. ஓகேங்களா? 7. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 9 10க்கு 0 பேலன்ஸ் 1 இங்கே பாருங்க 1107 அப்படிங்கிறது வரும். 1107. இப்போ டிவைடட் பை 100 / 2. ஓகேவா? இன்ட்டு இந்த 1107. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு த்ரோட் பெயின் ரொம்ப, அதனால தான் கொஞ்சம் டல்லாகிற மாதிரி இருக்குது. இதை ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த வேல்யூவோட முடிச்சிடலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2ஆல் சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2 10 பேலன்ஸ் 1 மறுபடியும் 10ன்னு வருமா 5. இங்கே பார்த்தீங்கன்னா 3 2 6 பேலன்ஸ் 1. அப்போ 0 சேர்க்கும்போது 5ன்னு வரும். ஓகேவா? இந்த வேல்யூ 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 5 5 3 5 0ன்னு மாறிடுமா? ஓகே, அப்போ 55 3 5 0. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? கரெக்டாக இதில் நீங்கள் ஃபாஸ்ட்டாகவே ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிற பார்த்தோம்னா, ஒருவேளை நமக்கு லக்கு இருந்தது அப்படின்னா, அதுவும் டிஎன்பிசி அவங்க கொடுக்குற ஆப்ஷன் நம்மளுக்கு ரெஸ்க் எடுக்க விடாமலே ஈஸியாக ஒரு சில ட்ரிக்கை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு சொல்லிடுவாங்க. 9ஆல் வகுப்பறக்கூடிய நம்பரோட கூடுதலுமே அது அந்த நம்பரோட டிவைசபிள் ரூலில் இங்கே கரெக்டாக மேட்ச் ஆகும். என்ன டிவைசபிள் ரூல் சொல்லியிருக்கோம், எல்லா நம்பரோட 9 9 வந்துச்சுன்னா கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னா, எல்சிஎம் கான்செப்ட்லேயே நான் சொல்லியிருக்கேன், டிவைசபிள் ரூல் நான் சொல்லியிருக்கேன். அதவே இங்கே யூஸ் பண்ணி பாருங்கள். லக்கு இருந்ததுன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் அந்த 9ஆல் கேன்சல் ஆகும். இப்போ இங்கே என்ன வரும், 5 + 3 8, 8 + 1 9, 9 போக மீதி 5 தான் இருக்குது. அடுத்தது இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா 5 + 3 8, அடுத்தது 8 + 3 8 + 3 11, 11 + 5 16ன்னு வருது. 16ங்கிறது 9ஆல் டிவைட் ஆகாது. அடுத்தது இங்கே கவனிங்க, 3 5 இருக்கா, 3 5 15, 15 + 3 18 வருது. இப்போ இது 9ஆல் டிவைட் ஆகுது, இது ஆப்ஷனு. அடுத்தது இங்கே 7 + 3 10, இங்கேயும் வந்துட்டு 10ன்னு வரும். 5 + 5 10, அப்போ 20ன்னு வருது. இது 9ஆல் கேன்சல் ஆகாது. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் சி மட்டும்தான் இது 9ஆல் டிவைட் ஆகுது. ஸோ 9ங்கிற டிவைசபிள் ரூல் இந்த இடத்துல அந்த கூடுதல் கேட்டாங்கன்னா, எண்ணிக்கை கேட்டாங்கன்னா பண்ண முடியாது. ஓகே, அதனால் நான் வச்சுக்கோங்க. ஓகே,
கூடுதல் கேட்டாங்கன்னா லாஸ்ட் மினிட்ல நீங்கள் இதை ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் ஓகேவா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாருங்கள் நம்மளுக்கு டிஎன்பிசி ரிஸ்கே இல்லாமல் ஈஸியாக கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க ஓகேவா. இந்த டிவைசபிள் ரூலை வச்சு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். உண்மையிலே நம்ம தான் டிஎன்பிசி டீமை வந்துட்டு கொஸ்டின் என்ன இவ்வளோ கஷ்டமாக இவ்வளோ பெருசாக கேட்டிருக்காங்கன்னு திட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் நல்ல மனுஷன் எல்லாம் ஈஸியாகவே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதே ட்ரிக்கு இன்னொரு இடத்துல யூஸ் ஆகும் பார்த்துக்கலாம். டிவைசபிள் இன்னொரு ட்ரிக் யூஸ் ஆகும்னு சொன்னா இந்த 263வது கொஸ்டின் கவனிங்க. 300க்கும் 500க்கும் இடையே உள்ள 11ஆல் வகுப்படும் அனைத்து இயல் எண்களின் கூட்டல் பலன் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். எப்படி 300க்கு அடுத்து 11ஆல் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிற கண்டுபிடிக்கணும். அடுத்து 500க்குள்ளே 11ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போ முதல் உறுப்பு கடைசி உறுப்பு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து என் வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த SN = n/2 a + l அதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போது டிவைசபிள் ரூலில் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். 11க்குரிய டிவைசபிள் ரூல் என்ன? ஆட் நம்பருக்குரிய கான்செப்டும் ஈவன் நம்பருக்குரிய டிஃப்ரென்ஸும் 0 வரணும் அல்லது 11 வரணும்னு சொல்லியிருக்கேனா. இப்போ இங்கே 7ங்கிறது அதுக்கு அடுத்து 1 விட்ட 1 நம்பர் 7 + 2 9. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 7 + 7 14 -14 அப்படிங்கிற வந்துடும். இது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 0வோ 11 வராது. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. அடுத்து இங்கே 7 + 2 9. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 2 + 7 9 0 வருதா? அப்போ இது பாசிபிள் இருக்குது. அடுத்து இங்கே கவனிச்சிங்கன்னா 7 + 7 இந்த நம்பர் தானே லாஸ்ட் தானே 1 விட்டு 1 7 + 7 14 -2 + 7 9. அப்போ இது டிஃப்ரென்ஸும் வரலை. அதே போல் தான் இங்கே 7 + 7 14 இங்கே 7 + 2 9. அப்போ இதுவும் வந்துட்டு 0வோ 11 வரலை. ஒரே ஒரு ஆப்ஷன் பி மட்டும்தான் இந்த 11ஆல் டிவைசபிள் ரூலில் யூஸ் ஆகுது. ஓகே அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா இது இங்கேயும் அந்த டிவைசபிள் ரூல் யூஸ் ஆகுது. அப்போ 7 மாடல் கிடையாது 8 மாடலுக்கு அந்த டிவைசபிள் ரூலை நம்ம யூஸ் பண்ணலாம். அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா ரைட். இதில் லாஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் பார்ப்போம். இங்கே கவனிங்க 100க்கும் 200க்கும் இடையான 5ஆல் வகுப்படாத அனைத்து இயல் எண்கள் கூட்டல் பலன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வகுப்படும் அப்படிங்கிற கான்செப்டே பார்த்துருக்கோம். வகுப்படாத இயல் எண்கள் கூடுதல் என்னன்னு கேட்குறாங்கன்னா இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுங்கிற பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் தான் இந்த மெத்தட் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். நீங்கள் சின்ன சேஞ்சஸ் வரும். அதை கொஞ்சம் தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கேட்கலாம். இந்த ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இந்த 262வது கொஸ்டின் பாருங்கள். 100க்கும் 200க்கும் இடையான 5ஆல் வகுப்படாத அனைத்து இயல் எண்களின் கூட்டல் பலன் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா மொத்தம் அந்த கூடுதல் என்ன 100க்கும் 200க்கும் இடையில உள்ள மொத்த கூடுதல் என்ன அதை நான் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து அந்த வகுப்படும் எண்களோட கூடுதல் என்ன இதை நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா வகுப்படாத எண்களோட கூடுதல் கிடச்சிடும். இதுதான் மொத்தம் இந்த நம்பருக்கு இடையில உள்ள கூடுதல் என்ன. நெக்ஸ்ட்டு 5ஆல் வகுப்படக்கூடிய இந்த நம்பருக்கு இடையில 5ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் கூடுதல் என்ன. இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஓகேவா இப்போ இதை நான் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா மிச்சம் இருக்கிறது தான் 5ஆல் வகுப்படாதது. ஓகேவா இது இந்த ஃபார்மெட்டை வச்சு தான் நான் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு என்ன 100லேருந்து 200க்கு இடையில உள்ள மொத்த எண்கள் என்ன அதாவது மொத்த எண்களோட கூடுதல் என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ இதில் எப்படி நோட் பண்ணலாம்? உறுப்போட எண்ணிக்கை ஃபஸ்ட் நம்மளுக்கு தெரியணும். கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு SN = n/a + l. முதல் உறுப்பு 100ன்னு தெரியும். கடைசி உறுப்பு 200ங்கிறது தெரியும். ஆனால் என் வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. என் வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஜிக்கலாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். 101லேருந்து 200 வந்தால் தான் மொத்தம் 100 உறுப்பு இருக்குன்னு அர்த்தம். ஓகே 1லேருந்து அடுத்தது 200 வரைக்கும். ஓகேவா 100 உறுப்பு. ஆனால் இங்கே 100 தானே இருக்குது. அப்போ ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா நோட் பண்ண 101. நீங்கள் இந்த லாஜிக்கலாக கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணால் பரவாயில்ல. இன்கேஸ் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் n = l - a/d + 1. ஓகேவா இதில் எல் வேல்யூ என்ன லாஸ்ட்டில் இருக்க 200 ஏ வேல்யூ -100 /d வேல்யூ ஒவ்வொன்றா தானே ஆட் ஆகும். அப்போ 1 ஏன்னா நம்ம மொத்த வேல்யூ தான் பார்க்குறோம். இன்னும் அந்த 5ஆல் கான்செப்ட் பார்க்கல. மொத்தம் 100லேருந்து 200ஓட வேல்யூ. இப்போ +1 இப்போ இங்கே என்ன 100ங்கிற வருமா 100/1 +1. அப்போ இங்கே 100 தான் வரும். 100 + 1 101. நான் சொன்னது புரிஞ்சுங்களா 101. அப்போ என்னோட வேல்யூ 101 அப்படிங்கிறத நீங்கள் இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா ரைட். இப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள் 101/2 இங்கே 100 + 200 300. இப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் 150. ஓகே 150ங்கிற 101 × 150 பாருங்கள்
101 15 நான் நோட் பண்ணிட்டு ஒரு 0 லாஸ்ட்டில் சேர்த்துறேன். இப்போ ஓரஞ்சு 5 இங்கே பார்த்தீங்கன்னா 0 அடுத்து ஓரஞ்சு 5 நெக்ஸ்ட்டு 411 இந்த 0 411 அப்போ 0 5 1 5 1 ஓகே. அப்போ 15 15 0ங்கிறது தான் இதற்கான இந்த மொத்த கூடுதலுக்கான ஆன்சர் ஓகேங்களா. இப்போ இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வேல்யூ நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து என்ன 5ஆல் வகுப்படக்கூடிய எண்கள் நம்ம கண்டுபிடிக்கணும். 5ஆல் வகுப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 100க்கும் 200க்கும் இடையில ஓகே. எல்லாமே வந்துட்டு 5ஆல் வகுப்படும் தானே. இதுவும் 5ஆல் வகுப்படும், இதுவும் 5ஆல் வகுப்படும். அப்போது நம்மளுக்கு இந்த முதல் உறுப்பு என்னங்கிறது நம்ம தெரியும், கடைசி உறுப்பு என்னன்னு தெரியும், டி வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஆனால் உறுப்போட எண்ணிக்கை தெரியாது. கூடுதல் கண்டுபிடிக்கணும். SN = n/2 × a + l தானே கூடுதல். இப்போ நான் என்ன n வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியணும். அப்போது பார்த்தோம் அப்படின்னா மொதல் வேல்யூ 100, அடுத்த வேல்யூ 105ன்னு போகும், அடுத்த வேல்யூ 110ன்னு போகும். இந்த மாதிரி தான் போயிட்டு 200 வரைக்கும் இருக்கும். அப்போ இது முதல் உறுப்பு, இது ரெண்டாவது உறுப்பு, இது மூணாவது உறுப்பு, இந்த மாதிரி போயிட்டு இது எத்தனாவது உறுப்புங்கிறத நம்மளுக்கு தெரியணும். அப்போ தான் இங்கே மறுபடியும் n = l - a / d + 1ங்கிறத நம்ம நோட் பண்ணணும். எல் வேல்யூ என்ன 200 மைனஸ் ஏ வேல்யூ 100 / d வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 5 ஓகே. இதனால் ஒவ்வொருலையுமே 5 5 தானே ஆட் ஆகிட்டே போகும் +1. அப்போது 100 / 5 200ல் 100 மனுஷன் 100 + 1. அப்போ இங்கே 20 + 1 21 ஓகேங்களா. 21ங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ இங்கே என்ன n வேல்யூ 21 / 2 ஏ வேல்யூ 100 + 200ன்னு வருமா. அப்போ 300ங்கிற வரும். நெக்ஸ்ட் இங்கே 150ன்னு வரும். இப்போ 150ல் 21 மல்டிபிள் பண்ணணும். இப்போ நான் என்னென்னா 21 இந்த 0வை இங்கே நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓரஞ்சு 5 ஈரஞ்சா 10 411 2 அப்போது 0 5 1 3 3150 தான் இந்த 100க்கும் 200ம் 5ஆல் வகுப்படக்கூடிய எண்களோட கூடுதல் ஓகேவா. இப்போ கவனிங்க 15 150ங்கிறது மொத்தம் 100லேருந்து 200 வரைக்கும் உள்ள நம்பரை கூட்டுனா 5ஆல் வகுப்படக்கூடிய நம்பரில் 3 1 5 0 3150. அப்போ 15150ல் 3150 போச்சுன்னா பேலன்ஸ் 12,000ங்கிறதா இருக்கும். அப்போது 12,000ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இதில் கூட்டுத்தொடர் கூடுதல் கான்செப்டில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். நான் தெளிவாக பாருங்கள். நான் அடுத்த வீடியோஸ் நான் அனுப்புகிறேன். நான் இப்போ இருந்தால் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோ சொன்னேன். இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து பேலன்ஸ் வீடியோ எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.